நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மிஸ்டார் ஸ்ட்ரைக் டேபிள் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். யூகினாவோட கடந்த காலத்தை காமிக்கிறாங்க. அதில் அவள் லயன் கிங் ஆர்கனைசேஷனோட மேல அதிகாரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. மேல அதிகாரிங்க சொல்கிறாங்க, ஸ்பிரிட் டீமனு எல்லாம் கலந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். அதில் இருக்கிறதுலேயே வேம்பயர்கள் தான் மோசமான ஜந்துக்கள். அது ஏன்னு கேட்டிங்கன்னா மனுஷங்களுக்கு அவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. 3 ப்ரோக்னேட்டர் வேம்பயர்களில் இருக்காங்க. அவங்க தான் வேம்பயர்களிலே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டதுனால அவங்கள நம்ம எதுவும் செய்யக்கூடாது. இப்போ புதுசாக ஒருத்தன் முளைச்சிருக்கான், அவன் தான் 4வது ப்ரோக்னேட்டர். அந்த 3 ப்ரோக்னேட்டர்களிலும் அவன் தான் ரொம்ப சக்திசாலி. அவனை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் யூகினா கிட்ட சொல்கிறாங்க மேலதிகாரிங்க. மேலதிகாரிங்க யூகினாக்கு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. யூகினா அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். மேலதிகாரிங்க சொல்கிறாங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்க வந்து அக்காட்சுகி கோஜோ, அவன் தான் 4வது ப்ரோக்னேட்டர். அவங்ககிட்ட நீ நெருங்கி கண்காணிக்கிறது தான் உன்னோட வேலையை. அவன் மனுஷங்களுக்கு ஆபத்தாக தெரிஞ்சானா அவனை கொன்னுடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பியரையும் மேலதிகாரிங்க கொடுக்குறாங்க யூகினாக்கு. யூகினால இந்த மிஷினை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காமிக்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் காமிக்கிறாங்க. கோஜோ வந்துட்டு எப்பா எப்படியோ மேக்கப் எக்ஸாமை முடிச்சிட்டோம், ஆனால் சம்மர் ஹாலிடே முடிய போதேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறான். அவன் இடத்த விட்டு வெளியே வரும்போது யூகினா அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கோஜோ யூகினாவை பார்த்துட்டு நீனா எனக்காக வெயிட் பண்ணிட்டேன்னு கேட்குறான். யூகினா சொல்கிறான், நான் உன்னை கண்காணிக்க வந்திருக்கேன், உனக்காக வெயிட் பண்ணாமல். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பொருட்கள் வந்து வரப்போகுது, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவனோட பொருட்கள் வந்து ட்ரக்கில் வந்துருச்சு. அந்த ட்ரக்காரை சொல்கிறான் எங்கே வைக்கிறதுன்னு. யூகினா ட்ரக்காரர்கிட்ட சொல்கிறான் 705 ரூமில் வந்து வச்சுருங்கன்னு. கோஜோ கேட்குறான், என் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கா? அதுக்கப்புறம் யூகினா புது ரூமுக்கு போகிறா. கோஜோவை ஃபாலோ பண்ணிட்டு வரான். கோஜோ கேட்குறான், ஒரு ரூமில் எந்த பொருளும் இல்லையேன்னு. யூகினா சொல்கிறா, கொஞ்சம் பொருள் இருந்தால் கூட போதும். கோஜோ கேட்குறான், நீ எங்கே போய் படுப்ப, உனக்கு பெட்டு கூட இல்லைன்னு கேட்கும்போது யூகினா கவலைப்படாத, நான் கார்ட்போர்ட்லேயே நான் படுத்துக்கிறேன்னு சொல்லும்போது கோஜோவில் அதை மட்டும் பண்ணுறாரு. கோஜோ சொல்கிறான், எனக்கு புரியுது, நீ என்னை கண்காணிக்கிறதுனால உன்னால் ஷாப்பிங் போக முடியல, கவலைப்படாத, நான் அவன் கூட ஷாப்பிங் வரேன், அதுதான் நீ ஆசைப்பட்றேன்னு சொன்னோடனே யூகினா ஆமான்றா. அதுக்கப்புறம் கோஜோ அவன் மேக்கப் எக்ஸாம் எழுதுன அதை ஸ்கூல் டீச்சர்கிட்ட காமிக்கிறான். இந்த சின்ன பொண்ணு மாதிரி இருக்கான்னு நினச்சிடாதீங்க, இவன் வயசு அதிகம். இவ தான் வந்து கோஜோவோட இங்கிலீஷ் டீச்சரு. இவ பேர் தான் நட்சுகி. நட்சுகி பார்த்திங்கன்னா சாதாரண டீச்சர் கிடையாது, அவர் ஒரு அட்டாக் மேட்ச்சு. அது மட்டும் இல்லாமல் கோஜோ தான் 4வது ப்ரோக்னேட்டர்னு அவளுக்கு தெரியும். நட்சுகி கோஜோவோட எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு நல்லா தான் எழுதியிருக்க, பொழைச்சி போன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் மத்தியானம் கடையில் ஒரு வேம்பயர் வந்து ஒரு ஃபெமிலியில் வர வச்சான்னு நான் கேள்விப்பட்டேன், அது உனக்கு தெரியுமா? கோஜோ முழிக்கிறத பார்த்து நட்சுகியில் சரி அதை மறந்துடு, ஆனால் நீ 4வது ப்ரோக்னேட்டர்னு யாருக்கும் அது தெரியக்கூடாது, அதை நீ பார்த்துக்கோ. கோஜோ கேட்குறான், லயன் கிங் ஆர்கனைசேஷன் பற்றி தான் தெரியுமான்னு. நட்சுகி சொல்கிறா, அவங்க தான் உன்னோட உண்மையான எதிரி. இந்த மாதிரி 4வது ப்ரோக்னேட்டரை அழிக்கிறதுக்காக தான் அந்த ஆர்கனைசேஷனே உருவாக்கப்பட்டது, அதனால் அவங்ககிட்ட தள்ளியேறுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கோஜோவும் யூகினாவும் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. யூகினா எதை பார்த்தாலும் ஆயுதமாகவே பார்க்குறா. கோஜோ வளர்க்குறான், இதெல்லாம் ஆயுதமே கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் யூகினா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டா. அங்கே ட்ரெயினில் அசாக்கி போய் நிற்கும் போது கோஜோவை யூகினாவை ஒன்றா பார்த்துட்டு கோஜோ கூட இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு அவன் நினைக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது கோஜோவோட தங்கச்சி நாகிசா வரா. கோஜோ சொல்கிறான், நாகிசா இவ தான் வந்துட்டு யூகினான்னு. அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நாகிசா சொல்கிறா, இவளை எனக்கு தெரியும், இவ தான் என்னோடய கிளாஸில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னு சொல்லும்போது கோஜோ சொல்கிறான், நீ ஏன் எங்கள் கூட வந்து சாப்பிடக்கூடாதுன்னு. நாகிசாவும் அதுக்கு ஒத்துக்கிறா. யூகினா வேறு இல்லாமல் ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நாகிசா சாப்பாடு செஞ்சுன்னுக்கிறா. கோஜோ அவன் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு யூகினா தான் உதவி பண்ணுறா. அதை பார்த்தா கோஜோவில், நீ என்னோட சின்ன கிளாஸில் இருக்க, நீ உதவி பண்ணுற நிலைமைக்கு நான் மாறிட்டேன் பேர். யூகினா கோஜோவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, நீ பேஸ்கெட் பால் டீமில் இருந்திருக்கியா? கோஜோ சொல்கிறான், நான் முன்னாடி இருந்தேன், இப்போ இல்லை. யூகினா கேட்குறா, அதை விடுறதுக்கு காரணம் நீ 4th ப்ரெக்னெண்ட்டாக மாறினதுனால தானே? கோஜோ சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே நான் விலகிட்டேன் அதுலேருந்து. முன்னாடிலாம் பேஸ்கெட் பாலில் முயற்சி பண்ணி தனியாகவே ஜெயிச்சிடலான்னு நினச்சின்னு இருப்பேன். ரொம்ப ஆணவத்தில் ஆடுவேன், மற்றவங்கள நான் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது என்னால் தனியாக ஜெயிக்க முடியாது. அதை உணர்ந்தது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது என் டீம்லேயே நான் தனியாலாம் இருக்கேன்னு. நான் அவங்ககிட்ட உண்மையாக சொல்கிறேன் யூகினா, நான் 4வது ப்ரோக்னேட்டராக மாறினதுக்கப்புறம் இந்த உலகத்தோட பிரச்சனையை எல்லாத்தையும் தீர்த்துடலான்னு நினச்சேன். கெட்டவங்களை அழித்து கவர்மெண்ட்டு சரியில்லாதவங்களை அழித்து தீர்க்கலான்னு நினச்சேன். யூகினா சொல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கோஜோவா சொல்கிறான், எனக்கு தெரியும் அதை என்னால் பண்ண முடியாதுன்ட்டு.
அதனால தான் நான் யாருக்கும் தெரியாமல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துன்னுக்கிறேன். யூகினா நாகிசா கோஜோ கூட சாப்பிட்டுட்டு அவள் ரூமுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் கோஜோ கடைக்கு போகலான்னு போகும்போது நாகிசா கூப்பிட்றா. கோஜோ நீ எங்கே போகிறேன்னு கோஜோ சொல்கிறான். நான் கடைக்கு போகிறேன்னு. அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வான்னு நாகிசா சொல்கிறா. கோஜோ சொல்கிறான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குண்டாயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். வெளியே போய் பார்க்கும்போது யூகினா தொப்பக்கிட்டே நினச்சிட்டு வரா. கோஜோ கேட்குறான் நீ குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டியான்னு. யூகினா சொல்கிறான் ஆமாம் நீ எங்கே போகிறேன்னு கண்காணிக்கு தானே என்னோடய வேலை. கோஜோவில் சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு தொடச்சிட்டு வா. அதுக்கப்புறம் 2 பேரும் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகும்போது கோஜோ கேட்குறான் உனக்கு குடும்பம்லாம் இல்லையான்ட்டு. யூகினா சொல்கிறான் நான் ஒரு அனாதை, லயன் கிங் ஆர்கனைசேஷன் தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. கோஜோ சொல்கிறான் மன்னிச்சிடுன்னு. யூகினா சொல்கிறா நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கடைக்கு போய் நிற்கும் போது ஒரு கேமை பார்க்குறாங்க. அதில் பொம்மை நிறைய இருக்குது. என்னோடய பழைய ஸ்கூலில் இந்த பொம்மை பிரபலமாக இருந்தது, எனக்கும் இந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யூகினா சொல்கிறா. கோஜோ சொல்கிறா உனக்காக அதை ஜெயிச்சு நான் வாங்கி காமிக்கிறேன். கோஜோ அந்த கேமை விளாட்றான். கேமை விளாடி ஜெயிச்சுட்டு அந்த பரிசை வாங்கிட்டான். அப்போ நட்சுக்கி வந்துட்டுல நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறா. கோஜோவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம முழிக்கும் போது ஏதோ எதிர்ப்புப்பட்டு நடக்குது. அந்த சாக்கை பயன்படுத்தி 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க நட்சுக்கி கிட்டேருந்து. யூகினா பேக்கில் வந்து ஸ்பியர் எடுத்து நான் இதை பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை, சென்பாய் நீ தலையிடாதீங்க இந்த பிரச்சனையில், அப்புறம் உங்கள் ஐடென்டிட்டி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூகினா ட்ரெயினில் ஏறி அங்கேருந்து போயிட்டா. 2 ஃபெமிலியர்களும் சண்டை போட்டுக்கிறத யூகினா பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா சண்டை நடக்குது. ஒருத்தன் இன்னொருத்தனை காயப்படுத்துகிறான். அதை யூகினா பார்த்துட்டா. யூகினா சொல்கிறான் என்னதான் அவன் டீம்னாக இருந்தாலும் கொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியல. அவன் அந்த டீமனை கொல்லலான்னு வரான். ஆனால் யூகினாவை தடுத்துட்டு அவள் ஸ்பீரை வச்சு யூகினாவை சக்தியை திரட்டி அந்த வில்லனை தாக்க வரா. இருந்தாலும் அந்த வில்லனை தோக்கடிக்க முடியல. அந்த வில்லன் கோடாரியை வச்சுட்டு யூகினாவோட காலிலே வெட்டு போட்டான். அந்த வில்லன் கூட இருக்க அந்த பொண்ணு வந்து யூகினாவை தாக்க வருது. யூகினாவை ஸ்பீரை வச்சு தடுத்துதா. அந்த வில்லன் பொண்ணு இன்னொரு கையை உருவாக்கி யூகினாவை தாக்க வருது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல யூகினாக்கு. இப்போ நான் இங்கே செத்துட்டேன்னா சென்பாய் வந்து ரொம்ப கவலைப்படுவாருன்னு நினைக்கிறா. அந்த இன்னொரு கை யூகினாவை தாக்கிறதுக்குள்ளே கோஜோ வந்து காப்பாற்றிட்டான் யூகினாவை. கோஜோ யூகினா காலை பார்க்குறான். அதுலேருந்து ரத்தம் வருது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வருது. அவன் கண்ணு ரெட்டாக மாறுது. அதை பார்த்த வில்லன் உன் கண்ணை பார்த்தா நீ தான் அந்த 4வது ப்ரோக்னேட்டரா அப்படின்னு வில்லன் கேட்கும் போது கோஜோ சொல்கிறான் இந்த தீவை விட்டு உடனே போயிடு, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லும் போது அந்த வில்லன் சொல்கிறான் நான் போக முடியாதுன்னு. அதுக்கப்புறம் வில்லன் கூட இருக்க அந்த பொண்ணு வந்து கோஜோவை மறுபடியும் தாக்குது. கோஜோவை தாக்குதலை தாங்க முடியாமல் உடம்புலேருந்து ரத்தம் வருது. இல்லைன்னு நினைக்கிறேன் அவன் கதை முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் கோஜோ ஃபெமிலியர் வந்து வெளியில் வர பார்க்குது அவனையும் மீறி. அதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள்கிட்ட வீடியோ பெறுவது உங்கள் தமிழா மெஸ்டார்.